ஐநா துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவோடைய அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து இந்த ரிசப்ஷன் நடக்க கூடாது, எப்படியாவது சோழனுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே மனோகர் டே தாசு மாப்பிள்ளைய பார்லர் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்றத தாசு கேட்குற மாதிரியே சரின்னு சொல்லிட்டு சோழனை பார்லர் கூட்டிட்டு போவாரு. போற வழியில தான் இவங்களுடைய திட்டமே அரங்கேற ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல தாசு காரை நிப்பாட்டிடுவாரு. மாப்பிள்ள இருங்க, நான் போயிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட சோழனுக்கு இந்த இடத்துல தான் சந்தேகம் வருது. பார்லருக்கு போயிட்டு கூட ஃபோன் பேசலாமே, அப்படி என்ன அர்ஜென்டான ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய ஃபோன்ல ரெக்கார்டரை ஃபோனை ஆன் பண்ணியே வச்சிருப்பாரு. இங்க தாசு கார் எடுக்காம தாசுக்கு பதிலாக வேற ஒரு ரவுடி வருவான். அவனை பார்த்ததுமே சோழன், ஏய் யாருங்க நீங்க, ஏன் மச்சான் தாசு வராம நீங்க எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, தாசு தானே வருவாரு, தாசுக்கு பதிலா நான் தான் வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பார்த்தா சோழனுடைய வண்டி எடுக்க, சோழனும் டேய் வண்டி எடுத்துடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, அதெல்லாம் நிறுத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல கேட்காம அந்த ரவுடி பார்த்தா வண்டிய பயங்கரமான ஸ்பீட்ல ஓட்டுறான். அந்த ரவுடி மனோகர் ஏற்பாடு பண்ண ஆளுதான். வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட்ல சோழனுடைய கதையை முடிக்கணும் அப்படின்றது மனோகருடைய திட்டம். சோழன் வண்டி நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கத்தி பாக்குறாரு. ஆனா அவன் வண்டியை நிப்பாட்டாம எக்கு தப்பா ஸ்பீடா ஓட்டிட்டு போய் முன்னாடி லாரி வருது, பின்னாடி பார்த்தா ஒரு கண்டெய்னர் லாரி வருது. ரெண்டுக்கும் நடுவால வண்டி சிக்கி வண்டி பார்த்தா பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த ஆக்சிடென்ட்ல சோழனுக்கு பயங்கரமா தலை கை கால்னு சொல்லி ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆன ஆன் த ஸ்பாட்டே பார்த்தா போலீஸ் ஆம்புலன்ஸ் சொல்லி அந்த இடமே பயங்கரமான கூட்டமாயிருது. தாசுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிய வர உடனே பார்த்தா மனோகருக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீங்க சொன்னதை கச்சிதமா முடிச்சாச்சு, அந்த சோழன் ஆல் ஸ்பாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, ஆமாப்பா நம்ம வச்ச ஆளு அவன் உயிரையே பணைய வச்சு வண்டியை எக்கு தப்பா ஸ்பீடா ஓட்டி நம்ம சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். பண்ணதுல வண்டியை சிக்கி சின்ன பண்ணமாயிருச்சு. அதுல அந்த சோழன் உயிரோடையா இருக்க போறான். என்ன ஏதுன்னு தெரியல, நீங்க நிலா கிட்ட எதுவுமே காட்டிக்கிறாத மாதிரி கொஞ்சம் அப்படியே பில்டப் பண்ணுங்க. நான் தானே வண்டி ஓட்டிட்டு போனேன், நானும் எனக்கு அங்கங்க கொஞ்சம் காய இருக்கிற மாதிரி லைட்டா டச்சப் பண்ணி ஒரு ஆக்டிங்கை போட்டுலாம், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு வந்துருங்க, நானும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தாசு சொல்ல, சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பயங்கரமான சந்தோஷத்தோட போனை வச்சுட்டு கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு தண்ணியெல்லாம் வர மாதிரி நிலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பதறி அழுதுகிட்டே வர, இதை பார்த்துட்டு தேனு என்னங்க என்ன ஆச்சு, எங்க அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி தேனு பதற, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, டேய் மாப்பிளடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் அழுக, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அப்படியே அழுது கதறி நடிக்க, இதை பார்த்தா நிலாவும் நம்பிடுறாங்க. சேரன் பாண்டி பல்லவன் நடேச எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சேரலாம் பதற, தம்பி ஒன்னும் பதறாதீங்க, மாப்பிள்ளையும் தாசும் பார்லருக்கு போனாங்களே, போற வழியில வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்பா, இப்பதான் தாசு போன் பண்ண ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, தாசுக்கு ஓரளவு அடியா, மாப்பிள்ளைக்கு நல்ல அடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொல்ல, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. வாங்கப்பா உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூப்பிட, இங்க எல்லாரும் பார்த்தா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. சோழன் பார்த்தா சீரியஸான கண்டிஷன்ல ஐசியூல இருக்காரு. இங்க சோழனை பார்த்ததும் நிலா கத்தி கதறி அழுகுறாங்க. தாசுக்கு பார்த்தா மண்டையில மட்டும் ஒரே ஒரு கட்டு, கையில ஒரு கட்டு, கண்ணத்துல பார்த்தா கீர்ன மாதிரி என்னென்னமோ ஆக்டிங் பண்றது எல்லாமே செட்டப் பண்ணி தாசு நிக்க, நிலா எல்லாம் ஏன் தப்பு தான் நிலா அப்படின்னு சொல்லி தாஸ் அப்படியே நடிக்க, எப்படின்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, போற வழியில மாப்பிள்ளையும் நானும் பார்லர் போயில பேசிக்கிட்டே போனோம், எதிர ஒரு லாரி வந்துருச்சு நிலா, ஏதாப்புல ஒரு லாரி வரவும் அந்த லாரி வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நிலா, மாப்பிள்ளைக்கு இப்படி ஆகும்னே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் அப்படியே அழுது நடிக்க, நிலாவுக்கு எதுவுமே தெரியல, இது எல்லாமே மொத்தமா நாடகம், சோழனுடைய கதையை முடிக்க நிலா அப்பா அண்ணனும் போட்ட திட்டம்னு சொல்லி நிலாவுக்கு எதுவுமே தெரியல. அப்பதான் டாக்டர் வராரு. டாக்டர் சோழன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா பதறி கேட்க, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, 24 hours கண்டிப்பா ஆகணும், அவருக்கு தலையில பயங்கரமான அடிபட்டிருக்கு,
ரொம்ப பிளட் எல்லாம் லாஸ் ஆயிருக்கு, இப்போதைக்கு எதுவும் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பரபரப்பா போக என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா ஒரு பக்கம் அழுக, பாண்டி ஒரு பக்கம் அழுக, சேரன், பல்லவன், நடேசன் சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டு உட்கார மனோகரும் தாசும் பார்த்து பயங்கரமா மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷத்துல இருக்காங்க. அழுங்கடா, நல்லா அழுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவன் போய் சேர்ந்துட்டான்ற செய்தி வரும். உங்களுக்கெல்லாம் என் வீட்டு பொண்ணு கேக்குதாடா? பிச்சைக்காரன் நாய்ங்க, லோக்கல் பசங்க, உங்க குடும்ப தராதாரம் என்ன, என் குடும்ப தராதாரம் என்ன? உங்களுக்கு என் பொண்ணு கேக்குதாடா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன நிலைமைன்னு உன் குடும்பம் மொத்தத்துக்கும் தெரியணும். உங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் உள்ள வஞ்சகத்தை கக்கி இங்க கண்ணுல பார்த்து அழுகையை வச்சுக்கிட்டு பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு நர்ஸ் வராங்க. மேடம், அவருடைய போன் இது, அவருடைய ட்ரெஸ்ல இருந்த ஐட்டம்ஸா இது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து அதை கொடுக்க நிலா அதை வாங்கி பார்த்து கதறி அழுகுறாங்க. அண்ணே அண்ணே சோழன், சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா அழுக. பயப்படாதம்மா நிலா, பயப்படாதப்பா, ஒன்றும் ஆகாது, சோழனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சேரன் இங்க ஆறுதல் படுத்த சோழனுடைய போனை நிலா பார்த்துக்கிட்டு இருக்கு. சோழனுடைய போன்ல ரெக்கார்டர் ஆன்லே இருக்கு. என்ன ரெக்கார்டர் ஆன்லே இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா ரெக்கார்டரை பார்க்க அதுல தாசும் சோழனும் பேசிக்கிட்டது, ரவுடி ஒருத்தன் வண்டி எடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை கேட்டுட்டு நிலாவுக்கு பயங்கரமான கோபம். அப்ப இது எல்லாமே திட்டம் போட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பழையபடி இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சோழனை ஏதாவது செய்யணுன்றதுக்காகவே இப்படி செஞ்சிருக்காங்க. எப்படி கிரிமினலா திட்டம் போட்டு ஏன் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை கேட்டு நிலா கொந்தளிச்சு போய் வேகமா தாசு கிட்ட வந்து தாசு கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம தாசு கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. நீ எல்லாம் என்னடா ஜென்மம், என்ன ஜென்மம் நீனு? உனக்கு எப்படா இப்படி வெறி பிடிச்சு போய் திரிகிற? ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு அப்படி அவர் என்னடா பாவம் பண்ணாரு? இனிய கல்யாணம் பண்ணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களாடா? நீயும் அப்பாவும் போட்ட திட்டம் தானடா இது. வெக்கமா இல்ல உங்களுக்கு? சி, இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது செய்யலாம்டா நீங்களாம் என்ன ஜென்மங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்க வாய்க்கு வந்தபடி மனோகர தாசையும் பார்த்தா சும்மா வச்சு செய்யறாங்க. நிலா என்ன பேசுற நிலா அப்படின்னு சொல்லி தாசு ஒண்ணுமே தெரியாம நடிக்க, சி வாய மூடு, அத்தனை செஞ்சுட்டு என் முன்னாடி எவ்வளவு நடிக்கிறீங்க நீங்களா? உங்களை நம்பி போய் நான் வந்தேன் பாரு. நான் அப்பயே சோழன் கிட்ட தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன், இந்த ரிசப்ஷன் ஒன்றும் வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணான்னு. ஆனா உங்க புத்தியை காமிச்சிட்டீங்களே, நீங்களா அந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டீங்களா? சோழனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்களேன், அண்ணன்னு பார்க்க மாட்டேன், அப்பான்னு பார்க்க மாட்டேன், உங்களெல்லாம் கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் மேல இருக்கிற பாசத்துல இங்கே தாசையும் மனோகரையும் கிளின்னு கிழிச்செறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாசுக்கும் மனோகருக்கும் பார்த்தா உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திருத்திருன்னு முழிக்க, என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசன் பக்கத்துல வர, அங்கிள் அண்ணன் இது எல்லாமே இவங்க திட்டம் போட்டு செஞ்சது. சோழனை ஏதாவது செய்யணுன்றதுக்காகவே இவங்கள திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. இது திட்டம் போட்டு நடந்த சதி அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அப்பதான் சேரன் பயங்கரமா கோவப்பட்டு மனோகருடைய சட்டையை பிடிச்சு